வேர்க்க விறுவிறுப்பாக ஒரு கேம் இங்கே நம்ம வந்து பார்த்தோம். மதிவாணன் இப்போ நம்ம கூட இருக்காரு. மதி, இந்த ஒரு கேம் எஸ்பெஷலி ஏன்னா இதற்கப்புறம் லீக்ல ஒரு கேம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான கேம். வந்த உடனே விக்கெட்டை பார்த்தோன்னே என்ன நினைச்சிங்க மதி? விக்கெட்டை பார்த்தோன்னா எதுவும் நினைக்கல நாங்கள். ஸோ நாங்கள் இது வரைக்கும் என்ன பிளானில் பண்ணமோ அதே தான் பண்ண பார்த்தோம். விக்கெட் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அந்த யூசேஜை ரொம்ப அழகாக பண்ணீங்க. 3 விக்கெட் சொன்ன மாதிரி நறுக்குன்னு எடுத்தீங்க. இன்ஃபேக்ட் அவங்க பேட்டர்ஸை செட்டில் ஆகவே நீங்கள் விடலை. யூஸ்வலாக இதுதான் கேம் பிளானா இல்லை இந்த டீம் ஏன்னா மதுரை நம்பர் 1ல இருக்காங்க டேபிளில் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் வருவீங்க. ஸோ கேம் பிளான் ஒரு பேட்டருக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? ஸோ எல்லாருக்குமே நாங்கள் ஒரே பிளான் தான் பண்ணோம். ஸ்டெம்ப் லைனில் போடலான்னு இருந்தோம். ஸோ எங்கள் கோச்சஸும் அதை தான் சொன்னாங்க, ஸ்டெம்ப் லைனில் போட்டால் அந்த விக்கெட்டில் பெட்டராகுன்னு சொல்லிட்டு அதை நல்லா பண்ணோம். இந்த மோகன் பிரசாத் ஒரு செமையாக போட்டார். லாஸ்ட் 2 ஓவர் செமையாக போட்டார். ஆமாம், அதனால தான் உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நவ் நீங்கள் சேசிங்கில் விக்கெட் இழந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பிரதோஷ் ரஞ்சன் பால் ரொம்ப அழகாக அதை கொண்டு போனார். இன்ஃபேக்ட் உங்கள் கேப்டன், புது கேப்டன் துஷார் ரஹேஜா, அவரும் நல்லபடியாக வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நீங்கள் அங்கே பேட்டிங்க்கு வரும்போது உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? ஏன்னா ரன்ன பால் தான் இருந்துச்சு. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? எதுவும் இல்லை, நார்மல் கிரிக்கெட் ஆட சொன்னாங்க. பெருசாக தூக்கிலாம் அடிக்க தேவையில்லை, பால் ரன் ஆடினா போதும். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி உள்ளே போகும்போது என்ன ப்ரெஷர் எதுவும் இல்லை. ஏன்னா செட்டில் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி இருந்தான். மதிக்கு பேட்டிங் வரலன்னா பரவாயில்ல, அப்படி தோணுமா? இப்போ யூஸ்வலாக வந்து போலர்ஸ்க்கு இருக்கும்லப்பா, எனக்கு பேட்டிங் மட்டும் கொண்டு வராதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இல்லை, இப்போ நான் ஆல்ரவுண்டாக மாறிட்டேன். வாவ், அதனால நான் வந்து எனக்கும் பேட்டிங் கொடுங்க, நானும் போய் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் இருக்கு மதி. அந்த கேம்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளே ஆஃப் அப்படிங்கறத வந்து டிக் பண்ணிடுவீங்க. போன வருஷம் சாம்பியன்ஸ் சைடா நீங்க வேற இருந்திருக்கீங்க. எப்படி இருக்கு குரூப்ல இருக்கிறது? அண்ட் நெக்ஸ்ட் கேம்க்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ நாங்கள் ஒரு கேமாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்க்குறோம். அந்த ஃபைனல்ஸ் ஆடணும், செமிஃபைனல்ஸ் ஆடணும் அப்படின்னு பார்க்காம ஒரு கேமாக ஆடணும். ஸோ ஒரு மொமெண்ட்டில் இருக்கணும். அதுதான் நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதனால வின் பண்ணுறோம். சூப்பர். எனிவே இன்னைக்கு ரொம்ப நல்லா நீங்கள் பிரமாதமாக போலிங் போட்டிங்க. இன்னும் நிறைய நீங்கள் பேட்டிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்து சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் குட் லக் ஃபார் த நெக்ஸ்ட் கேம்.